காலத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சரி எது தவறு எது இதை சொல்கிறதுக்காக தான் நமக்கு இதோட வரைமுறை என்ன அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷன் அண்ட் லா இருக்குது. லா பொறுத்த வரைக்கும் இது கெட்டதுங்க, இது வந்து நல்லதுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இதுவே பார்த்துக்கிட்டிங்கன்னா சில நாடுகளில் பார்த்திங்கன்னா மத புத்தகங்கள் படி, ஏன்னா இது நல்லது இது கெட்டது அப்படிங்கிறத பொறுத்து ஒரு நபரை வந்து நம்ம நிறைய நேரங்களில் நம்ம சொல்கிறது உண்டு. தமிழர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அறம் சார்ந்த விஷயம், இந்த அறக்கூற்றுகள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த அறம் பற்றி பேசுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட 2 நபர்கள் இருக்காங்க. கவிஞர் எழுத்தாளர் மகுடேஸ்வரன் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். முதல்ல தமிழ் மெய்யியலாளர் திரு ஆறுமுக தமிழன் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். வெல்கம் சார். வணக்கம். வணக்கம். வேலன்று வென்றி தருவது மன்னன் கோலதுவும் கோடாதனின் அப்படின்னு ஒரு குறள் ஒன்று இருக்கு. ஆள்கிறவர்கள் அல்லது தங்களுடைய ஆட்சி பரப்பை இன்னும் அதிகரித்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அதற்கான வெற்றியை தாங்கள் கையில் எடுத்திருக்கும் வேல் தரும் என்று கருதுகிறார்கள். ஆனால் வள்ளுவர் சொல்றாரு, நீ கையில் எடுக்கிற வேல் உனக்கு ஒரு வெற்றியையும் தராது, நீ ஏற்கனவே கையில் வைத்து ஆண்டு கொண்டிருக்கிறாயே ஒரு கோல், அதுதான் உனக்கு வெற்றியை தரும். அதனால வேல்னால ஒன்றும் பயன் இல்லை, கோல்னால தான் பயன். கோல்ங்கிறது என்ன அப்படின்னா அறம் பெறலாமல் ஆள்கிற முறைமை, நெறி பெறலாத ஆட்சி, ஏற்றத்தாழ்வில்லாமல் எல்லாரையும் சமமாக கருதுகிற போக்கு, இவையெல்லாம் ஆள்கிற மன்னனுக்கு அல்லது ஆட்சி பரப்பை விரிக்க நினைக்கிறவர்களுக்கு இருக்கும் என்றால் அந்த கோல் போதுமானது, அந்த வெற்றியை தருவதற்கு வேலை கையில் தூக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். அப்போ தமிழர் அறத்தினுடைய ஒரு சிறு நுனி தான் இது. அப்போ இதுக்கு கீழே ஒரு பெரும் பனிப்பாறை இருக்குது, அந்த டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க்னு சொல்கிற மாதிரி இது மொனை தான். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தமிழர் அறக்கிடங்கு ஒன்று இருக்குது. அறவியல் அப்படிங்கிறது எப்படி வளர்ந்து வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது ஒரு 3 நிலைகளில் வளர்ச்சி அடையுதுன்னு அறிவியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஒன்று லெவல் ஆஃப் இன்ஸ்டிங்க்ட், இயல்பூக்க நிலை அப்படின்னு அதை சொல்லுவாங்க. இன்னொன்று லெவல் ஆஃப் கஸ்டம், மரபொழுக்க நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று லெவல் ஆஃப் கான்ஷியன்ஸ், மனச்சான்று நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல நீங்கள் இயல்பாகவே ஒழுங்காக இருக்கணும்னு நினைப்பீங்க. ஏன் நினைப்பீங்கன்னா, நான் இப்போ அவரை அடிச்சு விட்டேன்னு வச்சுங்க, இவர் என்னை திருப்பி அடிப்பார், என்னடா சம்மந்தம் இல்லாமல் அடிக்கிற அப்படின்னு திருப்பி அடிப்பார். அதனால் எனக்கு மனசில் என்ன தோணும்னா, நான் இப்போ இவரை அடித்தேன்னா அவர் என்னை திருப்பி அடிப்பார், அதனால இவரை நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னு நான் என் இயல்புலேயே ஒழுங்காக இருந்துக்குவேன். அது என்னுடைய இயல்புலேருந்து வர்றது. இது அறத்தினுடைய தொடக்க நிலை. அதுக்கு பிறகு என்ன ஆகும்னா, போக போக இல்லைங்க பக்கத்தில் இருக்கிறவரை அடிக்கக்கூடாது, அவரோட அனுசரணையாக தான் போகணும் அப்படின்னு நம்முடைய சமூகத்தில் ஒரு மரபாகவே அது ஒரு வழக்கமாக அது வந்துடும், ஒரு கஸ்டமரி ப்ராக்டிஸாக வரும். அப்பவும் கூட மனதார்ந்து நீங்கள் அதை செய்தீர்கள் என்பதற்கு ஒன்றும் ஆதாரம் கிடையாது. அப்புறம் பின்னாடி போக போக என்ன ஆகும்னா, உங்களுக்கு அறிவு தெளிவடைந்து நீங்களே இதை செய்வது நியாயமா இல்லையா என்று தேர்ந்து கொண்டு இதை செய்யலாம் அல்லது செய்யக்கூடாது என்று உங்களுடைய மனச்சான்றின் அடிப்படையில் முடிவெடுப்பீர்கள். அது மனச்சான்று நிலை என்று சொல்லப்படுகிற லெவல் ஆஃப் கான்ஷியன்ஸ். அறம்ங்கிறது பொதுவில் என்ன அப்படின்னா, அறம்ங்கிறது ஒரு சின்ன ஒழுங்குமுறை தான். ஒரு பொருளை வாங்குறதுக்கு ஒரு 50 பேர் போனான்னு வச்சுங்க, ஒரு இடத்துக்கு எல்லாரும் போய் மொய்ன்னு மொய்க்க மாட்டான். 50 பேர் இருக்கான், ஒழுங்காக வரிசையில் நின்றுவான். முதல்ல வந்தவன் முன்னாடி நிற்பான், அடுத்து வந்தவன் அடுத்து நிற்பான், அதுக்கு வந்தவன் அதுக்கு பின்னாடி நிற்பான், வரிசையில் வந்துடுவான். இந்த ஒழுங்கு தான் அறத்தினுடைய தொடக்கம். தங்களை தாங்களே ஒழுங்கு செய்து கொண்டு ஒரு வரிசையில் நின்று கொண்டு எல்லாருக்கும் உரியதை எல்லாரும் பெற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது தான் இதில். இப்போ இதில் இன்னொரு கேள்வி வரும். இப்போ அந்த வரிசையில் நின்று அதை பெற முடியாத வலுவில்லாதவர், பலவீனர் ஒருத்தர் வந்தார்னு வச்சுங்க, அவருக்கு அந்த வரிசை முறைமையை உடைத்து அவருக்கான இடஒதுக்கீட்டை கொடுத்து அவரை முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி உங்களுக்குரியதை நீங்கள் பெற்றுக்கிட்டு போங்க, அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் பெற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதும் அறந்தான். வரிசையில் தான் நிற்கணும், வரிசையில் நின்று தான் எல்லாத்தையும் பெறணும்னு சொல்கிறதும் அறந்தான். அந்த வரிசையை உடைச்சு இயலாதவர் ஒருவர் வருகிற போது இயலாதவருக்கு முன்னிலை கொடுத்து நீங்கள் வாங்கிக்கிங்க, அதுக்கப்புறம் நாங்கள்லாம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு ஒரு இடஒதுக்கீடு செய்கிறதும் அறந்தான். அப்போ அறத்துக்கு இதுதான் வரையறை அதுதான் வரையறைன்னெல்லாம் இல்லை. உண்மை சொல்கிறது தான் அறம், பொய் சொல்கிறதும் அறந்தான். எப்போ அப்படின்னா, அந்த பொய் உண்மை விளைவிக்கக்கூடிய பயனை விளைவிக்கும் என்றால் பொய் சொல்கிறதும் அறந்தான். பொய்மையும் வாய்மை இடத்த புரைதீர்ந்த நன்மை பயக்கும் எனின் அப்படிங்கிறது தான் வரையறை. அப்போ நமக்கு பொதுவில் இங்கே இந்த மத நூல்கள் சொல்லுகிற அறங்களெல்லாம் எப்படி அமையும் அப்படின்னா, கட்டளை நூல்களாக அமையும். அது உத்தரவு போடும், நீ இதைத்தான் செய்யலாம், இதை செய்யக்கூடாது, கையை கட்டு, வாயப்பொத்து, மண்டி போடு, இதை செய், இப்படித்தான் செய்யணும், இதை தாண்டி வேற எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு அது கட்டளை இட்டு கொண்டே இருக்கும்.
தமிழ் அறம் என்ன செய்யும் அப்படின்னா, தமிழ் அறம் இந்த நெருக்கடிகளில் இருந்தெல்லாம் ஒருவனை விடுவித்து விடும். நீ அவன் சொல்றதை கேட்கணும்னு இல்லை, இவன் சொல்றதை கேட்கணும் இல்லை, அந்த கட்டளைக்கு தலையாட்டணும், இந்த கட்டளைக்கு வாய் பொத்தணும், இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. உனக்கு அறிவு இருக்குல்ல, உனக்கு ஒரு மனச்சான்று இருக்குல்ல, உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பகுத்தாராய தெரியும்ல, நீ யோசிச்சுக்க. உன்னுடைய அறம் உனக்கானது, உன்னுடைய அறத்தை நீ தேர்ந்தெடு அப்படின்னு சொல்றதான். எப்போதும் அறம்ங்கிறது பொதுவில் எப்படி கட்டமைப்பாங்க அப்படின்னா, ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தின் மேலே ஆதிக்கம் செலுத்த விரும்புகிற போது அந்த ஆதிக்கம் செலுத்த விரும்புகிற சமூகம் தன்னுடைய அறங்களை எல்லாம் கொண்டு வந்து இவன் தலைமையில் வச்சு இதுதான் அறம் நீ கடைப்பிடி அப்படின்னு சொல்லும். உனக்கு தெரியாது, நீ முட்டாப்ப, நான் சொல்கிறேன் இதுதான் அறம் கடைப்பிடி அப்படின்னு சொல்லும். அப்படியெல்லாம் இல்லை. இவனுக்குள்ள அறம் இவனுக்கு இருந்திருக்கும். அவனுடைய அறத்தை கொண்டு வந்து திணிக்கிறான். திணிச்சு அதன் மூலம் அவனுடைய ஆட்சி அதிகாரத்தை இவன் தலைமையில் ஏற்றணும்னு நினைக்கிறான். அப்போ ஒரு டேபிள் ஆஃப் வேல்யூஸ், விழுமியங்களின் அட்டவணை ஒன்றை கொண்டு வந்து அவன் முன்வைக்கிறான். அப்போ கீழே இருக்கிறவன் என்ன செய்வான்னா, அந்த விழுமியங்களின் அட்டவணையை இவன் மறுமதிப்பீடு செய்வான். ரீவேல்யூவேஷன் ஆஃப் தி வேல்யூஸ் அதை இவன் செய்வான். திரும்ப திரும்ப நீ இது அறம்னு சொன்னியே, அது எனக்கு எப்படி அறமாக இருக்க முடியும்? என்னுடைய சூழல் வேறு. புலால் உண்ணாமை என்பது ஒரு அறம். ஆனால் புலால் மட்டுமே உண்ணக்கூடிய சூழலில் இருக்கிறவனுக்கு அது அறமாக முடியாது. அப்போ அவன் அதை ரீவேல்யூவேட் பண்ணுவான். உன்னுடைய டேபிள் ஆஃப் வேல்யூஸில் இருக்கிற வேல்யூவை அவன் ரீவேல்யூவேட் பண்ணத்தான் செய்வான். இப்படி எதிரும் புதிருமாகவே அறம் நடந்து கொண்டே இருக்கும். அப்போ தமிழ் அறம்ங்கிறது எப்படி தன்னை நிகழ்த்தி கொள்ளும் அப்படின்னா, அது ஒரு இண்டிவிஜுவல் அப்பீலில் தான் நடத்திக்கும். அது ஒரு குழுவாக நீங்கள் என்ன குழு, அதுக்கான அறம் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லாது. நீங்கள் என்ன ஆள், உங்களுடைய சூழல் என்ன, உங்களுடைய திறன்கள் என்ன, அதற்குள்ள அறம் இது அப்படின்னு தான் சொல்லும். தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும்னு ஒரு குறள் இருக்கு. வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. ஒருத்தன் அயோக்கியப்ப, ஆனால் வெளியில் போய் அவன் ரொம்ப சிறப்பானவன், ரொம்ப நல்லவன் மாதிரி ஒரு வேடங்கட்டி ஆடுறான் அப்படின்னு சொன்னால், வள்ளுவர் சொல்கிறாரு, டே அயோக்கியப்பேல, உனக்குள்ளே இருக்கிற உன்னுடைய மனம், உனக்குள்ளே இருக்கிற 5 பூதங்கள் உன்னை பார்த்து கைகொட்டி சிரிக்கும். எவ்வளவு வேஷம் போடுறான் பாரு இவன் அப்படின்னு சிரிக்கும். அதனால் உனக்கு உண்மைன்னு தெரிஞ்சதை பொய் சொல்லாத. சொன்னால் உனக்கே உறுத்தலாக இருக்கும். அது அவ்வளோதான். தனக்கு ஒருவன் உண்மையாக இருந்தால் போதுமானது. சமூகத்திற்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் 2ஆம் பட்சம். ஒருத்தன் தனக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டு விட்டால் அவன் பிறகு சமூகத்திற்கு உண்மையானவனாகத்தான் இருப்பான். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண். அவ்வளோதான். மனம் ஒழுங்காக இருந்தால், மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு பாட்டும் இருக்கு. அவ்வளோதான் அறம். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். மகடேஷன் சார், உங்களோட பார்வை. அறம் என்பது என்ன என்று எடுத்துக்கொண்டீர்களானால், இந்த காலகட்டத்திற்கு உகந்தது, இனிவரும் காலகட்டத்திற்கு ஏற்றது அல்ல என்கிற ஒரு கால வரம்பிற்கு அப்பாற்பட்ட ஒரு விழுமியம்தான் அறம். எக்காலத்திற்குமான ஒரு நெறிமுறை. அதைத்தான் நாம் அறம்னு நாம் சொல்கிறோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த உலகில் எல்லா இடமும் நம்முடையது, அனைவரும் நம்முடைய உறவினர் என்கிற அந்த ஒரு பரந்த மனப்பான்மை தான் தமிழருடைய அறம். இன்னும் சொல்லப்போனால், எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான், இது நம்முடைய அறம். எந்த ஒரு உயிருக்கும் தீங்கு விளைவிக்காத ஒரு அதனை தன்னுயிர் போல பாவிக்கின்ற ஒரு தன்மை, இது நம்முடைய அறம். உள்ளத்தால் உள்ளலும் தீதே, இன்னொன்றை தம்முடையதாக்கி கொள்வதற்காக நாம் நினைக்கின்ற எந்த ஒரு எண்ணமும் தீது, அந்த எண்ணமே தீது. இது நம்முடைய அறம். புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும், யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவர்க்கு அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. அதாவது இந்த உடலுக்கு புறத்தே உறுப்பாக இருக்கின்ற எதுவுமே ஒன்றும் செய்ய முடியாது. அகத்துக்கு, யாக்கைக்கு, இந்த உடம்புக்கு உள்ளே ஒரு உறுப்பு இருக்கு, அது அன்பு என்று சொல்கிற ஒரு அறம். அந்த அன்பு தான் புறத்துறுப்புகளை இயக்குகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை நம்முடைய அறப்பார்வை. பிசிராந்தையாரோட ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. யாண்டு அளவாக நரையில ஆகுதல் யாங்கு ஆகியர் என வினவுதிர் ஆயின் அப்படின்னு அது தொடங்கும். நீங்கள் எப்படி உங்கள் நரை தரை இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னா, எல்லாரும் அந்த இயல்புகளை சொல்லுவார். நான் சொல்கிறபடி என்னுடைய பிள்ளைகள் இருக்காங்க, என்னுடைய ஏவல் இல்லாமல் என்னுடைய உடன்பிறப்புகள் பார்த்துக்கிறாங்க. மன்னனும் கோள் கோடாமல் என்னை ஆள்கிறான். அதைவிட இந்த சான்றோர்கள் மிகுந்த ஊரில் நான் இருக்கேன். இதனால் எனக்கு எல்லாமே
ஒரு ஒரு உயர்ந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழ்கிறேன், அறம் பிறழாத ஒரு இடம், அந்த மாதிரியான வாழ்க்கை முறை வந்து இங்கே இருந்திருக்கு. தமிழர் வாழ்க்கை முழுக்கவே வந்து முதன்மையாக அறத்தை வைத்து கொண்டது. அது எல்லாமே வந்து அறம், துறவறம், இதுவே அறம்தான். இந்த இல்வாழ்க்கையும் அறம்தான், துறவு வாழ்க்கையும் அறம்தான். இவ்வாறு இரண்டாக பகுத்து அதை வந்து பார்க்கிற ஒரு பாங்கு நம் வாழ்வில் உண்டு. வாழ்வே அறம், அறத்தினுடைய வழிகள் இது என்று சொல்லிக்கொண்டே இருந்தவர்கள் தான் நாம். அதனால் நம் தமிழர் வாழ்வு முழுக்கவே அறம் சார்ந்து, நெறிமுறை சார்ந்து, வரையறை சார்ந்து உறுதியாக நின்ற ஒரு போக்கு எங்கும் வரலாறெங்கும் காண முடியும். இந்த அறத்தின் கண் இவர்கள் வந்து கட்டி எழுப்பிய இந்த வாழ்க்கை தான் வந்து இவ்வளவு அமைதிக்கும் இவ்வளவு மேன்மைக்கும் காரணமாக இருந்திருக்க முடியும். எது தேவையோ அது தர்மம் அப்படின்னு சொல்றாங்களே ஐயா, அறத்துக்கும் தர்மத்துக்குமான வித்தியாசம் என்ன? ரெண்டும் ஒன்று மாதிரி தானே இருக்கு. இல்லை, அறம் வந்து ஒரு ஒரு தேவையின் பார்ப்பட்டு நீங்கள் வாழத் தொடங்குகிறீர்கள் என்னும் பொழுது இந்த அறத்தினுடைய அந்த தகைமை வந்து பின்னகர்ந்து போயிடும். தனக்கான தேவை அது ஒரு சுயநல ஒரு வாழ்க்கையை நோக்கி நம்மை தள்ளிவிடும். அறம் சார்ந்து நம்மை வந்து முன்வைக்கும் பொழுது நாம் பிறருடைய பார்வையை நாம் பெற்று இன்னொரு இடத்திலிருந்து நம்மையும் பார்த்து அதை நாம் செய்ய வேண்டும். அப்படி வந்து தனக்கே தனது என்று இந்த தமிழர் வாழ்வில் எந்த ஒரு இடத்துல இருந்தது கிடையாது. எல்லாவற்றையும் தனதாக ஆக்கி கொண்டு அந்த இடத்தில் தன்னை நிறுத்தி பார்க்கின்ற பார்வை தான் நம்முடையது. அன்புடையார் என்புமுரியர் பிறர்க்கு, அந்த இடத்துல நாம் இருந்தோம். அது எதையுமே வந்து தனதாக்கி கொண்டு வாழக்கூடிய இடத்தில் நாம் இல்லை.